ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கியில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோ போடுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஜாப்ஸை பற்றி நிறைய புது புது விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம எத்தனை ஆர்டர் பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்தேன் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். மணி பார்த்தீங்க அப்படின்னா சரியாக இப்போ 11 மணி, சரிங்களா? ஸோ 11 மணிக்கு தான் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களா? சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தான், சரிங்களா? ஸோ கோதுமை தோசை முட்டையை கலந்து ஊற்றிருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லா இருக்கு. அதுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதினா சட்னி. ஸோ இது தான் நம்மளுக்கு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு வந்துட்டு இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணோம், எவ்வளோ நேரம் லாகின்ல இருந்தோம், நம்மளுக்கு எவ்வளோ டோட்டலாக ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ சாப்பிட்டு முடித்த உடனே நம்மளுடைய லைவ் ஏர்னிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. வாங்க இப்போ எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அதாவது இன்னைக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா டேட் 15 மே மாதம் வியாழக்கிழமை, சரிங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் கேரண்டிக்கு தான் ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி இன்சென்டிவ் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் முழுக்க சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடியது டோட்டல் லாகின் ஹவர்ஸ். ஸோ டோட்டல் லாகின் ஹவர்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு திட்ட ஒரு நம்மளுக்கு இன்னைக்கு ஒன் டேக்கான லாகின் ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13 மணி நேரம், சரிங்களா? 13 மணி நேரம் 11 நிமிஷம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம லாகின் பண்ணிக்கக்கூடிய டைமிங்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 11 மணி நேரத்துக்கும் நம்ம எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம அந்த 11 மணி நேரம் லாகின் பண்ணி 28 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 11 நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா 28 ஆர்டர் நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது அந்த 28 ஆர்டர் பார்த்ததுக்கான ஏர்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 697 ரூபா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே ஃபுல்லாக 13 மணி நேரம் நம்ம லாகின் இருக்கோம், 28 ஆர்டர் பார்த்துருக்கோம், ப்ளஸ் அதுக்கான ஏர்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 697 ரூபா. நீங்கள் நினைக்கலாம், ப்ரோ என்னன்னு ப்ரோ 28 ஆர்டர் பார்த்துருக்கீங்க ஆனால் வெறும் 697 ரூபா தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்திருக்குது அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம மினிமம் வீக்லி எம்ஜிக்கு ஓட்டுறதுனால நமக்கு இதுக்கான ஃபிக்ஸட் பே அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி இன்சென்டிவ் மாதிரி. ஸோ அதோடைய விவரத்தையும் நம்ம சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நம்ம எத்தனை ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம், அந்த ஷிஃப்ட்டுக்கு எந்தெந்த இன்சென்டிவ்ல நம்மளுக்கு எலிஜிபிள், அதாவது அந்த இன்சென்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 8 மணிக்கு தான் அப்டேட் ஆகும், சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இவ்வளோ மணி நேரம் லாகின் பண்ணி எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கெல்லாம் தனியாக ஒரு டெய்லி இன்சென்டிவ் ஃபிக்ஸடு பே மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது நாளைக்கு 8 மணிக்கு தான் அப்டேட் ஆகும். ஸோ அது நம்ம எத்தனை ஷிஃப்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம், எந்த ஷிஃப்ட்டுக்கு எவ்வளவு இன்சென்டிவ் தருவாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபைனலாக அந்த இன்சென்டிவ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னைக்கு ஸ்விக்கியில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமார்ட்டில் ரெண்டு ஆர்டர் வந்துச்சு, சரிங்களா? ஸோ பேஜ் ஆர்டரில் 2 ஆர்டருமே பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு பக்கத்துலேயே டெலிவரி. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இன்கரெக்ட் அட்ரஸ். ஸோ நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், மேடம் இந்த மாதிரி இன்கரெக்ட் அட்ரஸாக இருக்கு, ஸோ நான் அங்கே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் சரிங்கண்ணா வாங்கினா எங்கள் கடை இருக்கு பக்கத்தில், எங்கள் கடையை கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானுமே இன்கரெக்ட் அட்ரஸ்க்கு நான் அங்கேயே ரீச் கொடுத்துட்டேன், சரிங்களா? ஸோ இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அதர் லொக்கேஷனில் ரீச் ஆகாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா முன்னாடியே ஃபஸ்ட் லொக்கேஷனில் ரீச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் அந்த கஸ்டமரை கொண்டு போய் கொடுத்தேன். ஸோ கொடுத்துட்டு அங்கேயே நம்மளால் டெலிவரி கன்வெர்ட் மார்க் பண்ண முடியாது. ஸோ நம்ம அங்கேருந்து மறுபடியும் அதே லொக்கேஷனுக்கு வந்தால் தான் டெலிவரி கன்வெர்ட் அப்டேட் ஆகும். ஸோ நானும் அதே மாதிரி தான் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இன்னொரு ஆர்டர் இருந்தது. ஸோ அந்த ஆர்டர் நான் ரிசீவ் கொடுத்துட்டேன். ஸோ இது என்னன்னா இன்கரெக்ட் அட்ரஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒன்று நீங்கள் இருக்கிற இடத்துல ரீச் கொடுத்துருங்க. அந்த கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு ஒன்று கஸ்டமர் கேரில் இன்ஃபார்ம் பண்ணி டெலிவரி கம்ப்ளீட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்படி இல்லைன்னா
நீங்கள் திரும்பவும் அதே இடத்துக்கே வந்து டெலிவரி கன்வெர்ட் வந்து அப்டேட் கொடுத்தாகணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ரொம்ப வந்து நேரம் வந்து அலக்கழிச்சது இந்த இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் தான். உங்களுக்கும் அந்த மாதிரி வந்து நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நடந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்ப ஒவ்வொரு ஸ்லாட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு நம்மளுக்கு இன்சென்டிவ் மட்டும் கிடைக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை ஏர்னிங்ஸ் பிளஸ் பிக்சடு பே அமௌண்ட். சரிங்களா? அதாவது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஆர்டர் பார்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணா நமக்கான இன்சென்டிவ் வந்து கிடைச்சிரும். ஆனா நாம பார்த்துருக்கக்கூடிய ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 5 ஆர்டர் பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ 5 ஆர்டருக்கும் நமக்கு பிக்சடு பேன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து 20 ரூபா கிடைக்கும். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 20 ரூபா வந்து இன்சென்டிவ் பிளஸ் நீங்க வந்து அந்த ஷிஃப்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது நமக்கு கிரீன் கலர்ல டிக் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லஞ்சு. ஸோ லஞ்ச் டைம்லயும் நம்ம அவங்க 3 ஆர்டர் வந்து டார்கெட் கொடுப்பாங்க. அந்த 3 ஆர்டரையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு நமக்கு 85 ரூபா வந்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 8 ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதுதான் வந்து ஹையஸ்ட். ஏன்னா அந்த டைம் வந்து மெயின் பீக்குன்றதுனால ரொம்பவே ஆர்டர் வந்து ஓரளவுக்கு வந்து அதிகமாக கிடைச்சிது. ஸோ அதனால நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிகமாக வந்து ஆர்டர் வந்து கண்டினியூவாக பார்க்க ஆரம்பித்தேன். அடுத்தது வந்து அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும் லஞ்சில். ஸோ 3 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த பிக்சடு பே அமௌண்ட் வந்து வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ். ஸோ ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணல, ஆனால் ஓட்டணும், பிட்டாக தான் ஓட்டணும். ஆனால் வந்து நம்ம ஷிஃப்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஸோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தா நம்மளுக்கு பிக்சர் பே வந்திருக்கும். பட் நம்ம ஸ்நாக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ அதனால் அதை வந்து விட்டுறலாம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆர்டர் பார்த்துருக்கோம். ஸோ அதாவது ரெஸ்ட் எடுத்து நம்ம வந்து 6 ஆர்டர் பார்த்துருக்கோம். அதனால் அதுக்கான இன்சென்டிவ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கும். பட் அதுக்கான இன்சென்டிவ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகாது. சரிங்களா? ஏன்னா அந்த ஷிஃப்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டின்னரு. ஸோ டின்னர் பீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 9 ஆர்டர் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் ஹைலைட்டு. இன்ஸ்டாமார்ட் ஆர்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 ஆர்டர் 4 ஆர்டர் கிடைச்சிது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் வந்து இன்னைக்கு நல்லா இருந்தது. லஞ்சு டின்னர் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஆர்டர்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்மளால இன்னைக்கு 28 ஆர்டர் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கு வந்து அதாவது டின்னர் பீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 105 ரூபாய் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பிக்சடு பே. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டோட்டல் பண்ணி தான் நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வந்து அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த பிக்சடு பேலாம் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை வந்து மெயினாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆக மொத்தம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு, அப்புறமேட்டு டின்னர். ஸோ இந்த 3 ஸோ இந்த 3 பீக்கை தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 3க்குமே நம்ம டோட்டல் இயர்னிங்ஸ் ப்ளஸ் அந்த இன்சென்டிவும் நம்ம போட்டு பார்த்தோம்னா அதுதான் நம்மளுடைய 1 டே இயர்னிங்ஸ். சரிங்களா? நம்ம வந்து ஃபைனலா 1 டேக்கான இயர்னிங்ஸ் பிளஸ் அந்த ஷிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிக்சட் பே இன்சென்டிவ்னு ஒன்று வரும். ஸோ அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 907 ரூபா நமக்கு வந்து டோட்டலாக கிடைக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பாருங்க. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 907 ரூபா. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல். நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸாக வரும். ஸ்க்ரீன்ஷாட்டோட போடுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி இன்சென்டிவ் தான் ஓட்டுறோம். சரிங்களா? ஸோ நம்ம வீக் எண்ட்லேயும் டோட்டலாக எவ்வளோ ஆர்டர் பார்த்தோம் அப்படிங்கிறத ஃபைனலாக நான் வந்து வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எர்னிங்ஸும் மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இன்னைக்கு எவ்வளோ எர்னிங்ஸ் பார்த்தீங்க, இன்னைக்கு எவ்வளோ எர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இன்னையிலேருந்து புதுசாக ஒரு அப்டேட் மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம சேனல்ல. சரிங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் ஒர்க் பார்த்தீங்கனாலே போதும், டெய்லி உங்களால் ஆவரேஜாக ஒரு சில எர்னிங்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ட்ரெண்டிங் டூ விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிற வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.